எங்கள் தாத்தாவின் பெயர் முத்தையா. அவரது தகப்பனார் பெயர் ராமையா. அவருக்கு பிறந்த ஒரே மகனான எங்கள் தாத்தா 1940ஆம் வருடம் பிறந்தார். அவர் 8ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார். அதற்கு மேல் படிப்பு வராத காரணத்தால் சிறு வயதிலேயே ஊருக்கு அருகில் உள்ள சிவகங்கை டவுனில் இருந்த ஒரு அச்சகத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். இவ்வாறு தனது வாழ்க்கையை மாதம் ரூபாய் 30 சம்பளத்தில் துவங்கியவர் தனது தந்தையாரின் மறைவுக்கு பின் 1961ஆம் வருடம் சிவகங்கைக்கு அருகில் உள்ள நாட்டரசன் கோட்டையிலிருந்து சாரதா என்று அழைக்கப்பட்ட எங்கள் அப்பத்தாவை திருமணம் செய்திருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. அவர்களுக்கு தாயின் தந்தை நினைவாக ராமு என்ற பெயரோடு சேர்த்து ராமநாதன் ராமலிங்கம் என பெயரிட்டிருக்கிறார். அவர் வேலை செய்த அச்சகத்தில் இருந்து தனது 23வது வயதில் விலகி சொந்தமாக தொழில் செய்யும் எண்ணத்துடன் செந்தமிழ் அச்சகம் என்ற அச்சகத்தை தொடங்கியிருக்கிறார். தான் பெரிதாக படிக்கவில்லை என்ற குறை அவருக்கு இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்காக திருக்குறள், ஆத்திச்சூடி போன்ற நூல்களை படித்து தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் மனதில் பதியும்படி செய்ய முயற்சி செய்தார். தான் கண்ட கனவுகளை தன் பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தனக்கு பின்னால் அவர்கள் அந்த வீட்டை வாங்கிக்க. நீ அப்பா கிட்ட கேட்ட 1 லட்சம் ரூபாய நான் தந்துடுறேன். இந்த வீட்டை நம்ம விற்க வேண்டாம். அப்பா அம்மா ஞாபகத்தமா கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கட்டும்னு. உனக்கு என்ன வேணாலும் இனிமே என்கிட்ட கேளு. எனக்கு ஒருவன் நீ மட்டும்தானே இருக்க. அவைகளுக்கு பின்னால் இருக்கிற கதைகள், அந்த கதைகளுக்கு பின்னால் இருக்கிற போதனைகள் எல்லாவற்றையும் இந்த சைக்கிள் பயணங்களில் சொல்வார். அவரது சைக்கிள் பயணம் தன் பிள்ளைகளுக்கு சோர்வை தரக்கூடாது என்பதால் அதனை ஒரு இனிய வகுப்பாகவே ஆக்கினார். உழைப்பு, 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 இதுதான் அவரது சுவாசமாக இருந்தது. பிள்ளைகளுக்காக இரவு பகல் பாராமல் உழைப்பதையே தன் வாழ்க்கையை அர்த்தமாக அவர் கருதினார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பரன். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்.